வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறோம் கற்றையின் பண்பறி பகுப்பு. ரைட், கற்றையின் பண்பறி பகுப்பில் பார்ட் 1 கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், போய் பாருங்கள். பார்ட் 2 இன்றைக்கி பார்ப்போம். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடித்திரவம் 2, ரைட், வடித்திரவம் 2. இந்த வடித்திரவம் 2 நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்டா, ரைட், இந்த வடித்திரவம் 2க்கு ஃபெஸ்ட்டாக முதலாவது கொதிக்க வைக்கணும். ரைட், என்ன செய்யணும்? கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்தல். கொதிக்க வைக்கிற காரணம் என்னண்டா, கொதிக்க வைக்கிற காரணம் என்னண்டா, மேலதிக H2S அகற்ற, மேலதிக H2S அகற்ற, H2S அகற்ற. ரைட், அப்போ அடுத்தது என்ன செய்யணும்டா, அதாவது கொதிக்க வைக்கிற காரணம் என்னண்டா, முன்னுக்கு நாங்கள் வடித்திரவம் 1க்கு போட்டோம், வீல் படிவாக்குறதுக்கு H+ முன்னிலையில் H2S சேர்த்தோம். அப்போது மேலதிக H2S இருந்தா இங்கே இந்த தாக்கத்துக்கு இடையூறாக அமையலாம். ஆகவே மேலதிக H2S நாங்கள் அகற்றணும். சரியா? மேலதிக H2S நாங்கள் அகற்றணும். அப்போது அடுத்தது என்ன செய்யணும்டா, செறிந்த HNO3 சேர்க்கணும். ரைட், செறிந்த HNO3 சேர்க்கணும். இது என்னத்துக்குண்டா, செறிந்த HNO3 சேர்க்கிறது என்னத்துக்குண்டா, ரைட், செறிந்த HNO3 சேர்க்கிறது என்னத்துக்குண்டா, Fe2+ Fe3+ ஆக மாற்றுறதுக்கு, Fe2+ Fe3+ ஆக மாற்றிக்கொள்றதுக்கு. ரைட், ஏன் இந்த Fe2+ Fe3+ ஆக மாற்றணும், அதாவது Fe3+ ஆனது Fe அதாவது KSP Fe3+, KSP Fe3+ KSP Fe2+ விட, KSP Fe2+ விட கரைத்திறன் குறைந்தது. சரியா? அதாவது KSP, அதாவது இதில் கரைத்திறன் Fe3+ கரைத்திறன் Fe2+ கரைத்திறனை விட, Fe2+ கரைத்திறனை விட சற்று குறைவு. ரைட், ஆகவே இந்த இடத்துல Fe2+ வீல் படிவாகாமல் போகலாம். ஏன்னா கரைத்திறன் குறையும், கரையிற தன்மை Fe2+க்கு கூட. ஆகவே அங்கே Fe2+ வீல் படிவாகாமல் போகலாம். ஆகவே நாங்கள் Fe2+ Fe3+ ஆக மாற்றினால் Fe3+ வீல் படிவாக செய்யலாம். அந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே செறிந்த HNO3 சேர்த்து Fe2+, அதாவது அந்த கற்றையின் கரைசலில் உள்ள Fe2+ Fe3+ ஆக மாற்றிக்கொள்கிறோம். சரியா? Fe2+ Fe3+ ஆக மாற்றிக்கொள்கிறோம். அடுத்தது இன்னொரு வேலை செய்யணும் என்னண்டா, ரைட், அடுத்தது மூன்றாவது, ரைட், நான் ஏற்கனவே சொன்னது போல ரைட், நான் ஏற்கனவே சொன்னது போல NH4Cl ஃபெஸ்ட் சேர்க்கணும். ஃபெஸ்ட் NH4Cl சேர்த்துட்டு பின் NH4OH சேர்க்கணும். ரைட், NH4OH சேர்த்தல். ஏன் இங்கே NH4Cl NH4OH பெற்றுக்கொள்றதுண்டா, நாங்கள் இங்கே வீழ்படிவாக பெறப்போகிறது ஐதரோட்சைடு தான். NH4 அதாவது வீழ்படிவாக பெறப்போகிறது OH- தான். ஆனாலும் இங்கே NH4 சேர்க்கணும். காரணம் என்னண்டா, நான் ஏற்கனவே கூறியது போல, அதாவது சமநிலையை பின்னோக்கி நகர்த்துறதுக்கு. பாருங்க, இது ஒரு உப்பு, இது ஒரு காரம், இது ஒரு உப்பு. ஆகவே நாங்கள் இந்த உப்பு முற்றாக அயனாக்கமடையும். ரைட், NH4+ ஒரு Cl- இங்கே NH4OH ஒரு மென்காரம் பகுதியாக அயனாக்கமடைஞ்சி ஒரு NH4+ஐயும் OH- தரும். ஆகவே இங்கே பொது அயன் விளைவாக இந்த NH4+ காணப்படும். இந்த NH4+ பொது அயன் விளைவாக காணப்படும்.
பொது அயன் விளைவாக காணப்படும். எனவே இங்க பொது அயன் விளைவாக இந்த NH4+ காணப்படுறதால இதன் செறிவு அதிகரிக்கிறதால தாக்கம் வந்து இந்த சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். இந்த சமநிலை பின்னோக்கி நகர்ந்தா OH- செறிவு குறையும். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அயன் சமநிலை பாடத்துல படிச்சுக்கிறோம், ஒரு பொது அயன் விளைவு சமநிலை பாடத்துல படிச்சுக்கிறோம். இந்த பின்னோக்கி தாக்கம் பின்னோக்கி நகர்ந்தா OH- செறிவு குறையும். ஆக OH- செறிவு குறைஞ்சா OH- செறிவு குறைஞ்ச இதுல, அதாவது குறைந்த அளவு OH- செறிவு உள்ளதுல என்னது வீழ்படிவாகிற கற்றயன்கள் மாத்திரமே இங்க வீழ்படிவாகும். ஆகவே இங்க வீழ்படிவாக்குற தன்மையை குறைக்கிறதுக்காகவே இந்த OH- அதாவது இந்த NH4Cl உப்பை சேர்த்தது. அதாவது வீழ்படி அடைகிற தன்மையை குறைக்கிறதுக்கு, வீழ்படிவு அடைகிற தன்மையை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த NH4Cl சேர்க்கப்பட்டுச்சு. சரி, அப்போ இவ்வாறு சேர்க்கப்பட்ட OH- குறைவாக கிடைக்கிற கற்றயன்களே இங்க வீழ்படிவாகும். சரியா? ரைட். அப்போ இங்க வீழ்படிவாகிற கற்றயன்களாக நாங்க பார்த்தா ஒரு Al3+, அதே மாதிரி ஒரு Fe3+, ஒரு Cr3+. ஆகவே இங்க Al3+, ஒரு AlOH OH ஆகவும், ஒரு குரோமியமானது ஒரு CrOH3 ஆகவும், ஒரு Fe ஆனது ஒரு FeOH3 ஆகவும் இங்க வீழ்படிவாகும். சரியா? இதன் நிறங்களை நாங்க பார்த்தா ஒரு அலுமினியம் ஒரு வெண்ணிறமாக காணப்படும், ஒரு வெள்ளை நிறமாக காணப்படும். அதே மாதிரி ஒரு குரோமியம் ஒரு பச்சை நிறமாக காணப்படும், ஒரு பச்சை நிறமாக காணப்படும். ஒரு FeOH வந்து ஒரு செங்கபில நிறம், ஒரு செங்கபில நிறமாக காணப்படும். சரியா? ஒரு செங்கபில நிறமாக காணப்படும். ஆகவே நாங்க இதுக்கு ஒரு மேலதிகமாக ஒரு தாக்கம் பார்ப்போம். ஆகவே இதை இவ்வாறே எங்களுக்கு பிரித்தெடுக்க முடியும், இவ்வாறே பிரித்தெடுக்க முடியும். சரியா? ஆகவே எங்களுக்கு வடித்திரவம் 2 நாங்க கொதிக்க வைக்கணும். சரி, இந்த HNO3 சேர்க்கணும், அதுக்கப்புறம் NH4Cl சேர்த்து அதுக்கப்புறம் NH4OH சேர்க்கணும். இங்க சமநிலையை பின்னோக்கி நகர்த்துறதால இங்க வந்து என்னது NH4 வந்து பொது அயன் விளைவாக தொழிற்படும். ஆகவே இங்க வந்து OH- செறிவு குறையும். ஆகவே நாங்களுக்கு என்னது OH- குறைவாக கிடைக்கின்ற கற்றயன்களை வீழ்படிவாக்கி கொள்ள முடியும். ஆகவே நாங்க இதுக்கு சொல்றது வீழ்படிவு கூட்டம் 3 சொல்லிக்கொள்வோம். ரைட்? வீழ்படிவு கூட்டம் 3. ரைட்? 3. ஆகவே இந்த வீழ்படிவை தவிர வீழ்படிவை எடுத்துட்டு அடுத்த வடித்திரவம், இங்க வடித்திரவம் 3 வந்து கொள்ளும். சரியா? வடித்திரவம் 3. ரைட்? ஆகவே நாங்க இதுக்கு ஒரு மேலதிகமாக ஒரு சோதனை பார்ப்போம். மேலதிகமாக ஒரு சோதனை பார்த்துக்கொள்ளும். சரியா? மேலதிகமாக பாருங்க. ரைட்? இந்த ஒரு கற்றயன் கரைசலுக்கு ஒரு கற்றயன் கரைசல் எடுத்தா ஒரு கற்றயன் கரைசலுக்கு ரைட் ஒரு கற்றயன் கரைசலுக்கு நாங்க ரைட் இந்த கற்றயன் கரைசலுக்கு ரைட் கார ஊடகத்துல H2O2 சேர்த்து குலுக்கும் போது மஞ்சள் நிறம் பெறப்பட்டால் அந்த கற்றயன் கரைசல்ல Cr3+ எங்களுக்கு முடிவுக்கு வரலாம். அந்த கற்றயன் கரைசல்ல Cr3+ காணப்படுது எங்களுக்கு முடிவுக்கு வரலாம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, இந்த கற்றயன் கரைசலுக்கு நாங்க மிகையான NaOH சேர்த்து ரைட் இந்த கற்றயன் கரைசல், அதாவது இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் அங்க வெண்ணிறமாக பெறப்பட்டுச்சு இந்த
Al3+, சரியா? அப்ப வெண்ணிறமான ஒரு கற்றையின் கரைசல் சொல்லுங்களேன். ரைட், அப்படி சொல்றது நல்ல. வெண்ணிறமான ஒரு கற்றையின் கரைசல். இங்க பச்சை நிறமான ஒரு கரைசல், பச்சை நிறமான ஒரு கரைசல். பச்சை நிறமான கரைசல்ல நிறைய மூலகங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் பச்சை நிறம் பெறப்பட்டோன்ற அந்த பச்சை நிறத்துக்கு ஒரு கார ஊடகத்துல ஒரு H2O2 போட்டு குளுக்கும் போது மஞ்சள் நிறம் சொன்னா எங்களுக்கு விளங்கணும் அந்த கற்றையின் கரைசல்ல ஒரு Cr3+ ஈக்குது. சரியா? ரைட். ஆகவே ரெண்டாவது இங்க வெண்ணிறமான ஒரு கற்றையின் கரைசலுக்கு ஒரு மிகை NaOH போடும் பொழுது, ஒரு மிகை NaOH போடும் பொழுது, ரைட், மிக NaOH போடும் பொழுது ஒரு நிறமற்ற ஒரு கரைசல் தோன்றுது, ஒரு நிறமற்ற ஒரு கரைசல் தோன்றுது. ஆகவே எங்களுக்கு இங்க முடிவுக்கு வரலாம் என்னது, ஒரு Al3+ இருக்குதுன்னு எங்களுக்கு முடிவுக்கு வரலாம். சரியா? அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி ஒரு K4 FeCN6 இந்த சேர்வையை ஒரு கற்றையின் கரைசலுக்கு போடும் பொழுது ஒரு கடும் நீல நிறம் பெறப்படின் எங்களுக்கு முடிவுக்கு வர முடியும். அந்த சேர்வையில ஒரு Fe3+ என்ற கற்றையின் இருக்குதுன்னு முடிவுக்கு வர முடியும். சரியா? மூன்றாவது இன்னொன்று பாருங்க. அடுத்தது ஒரு K3 FeCN6 இந்த கற்றையன் இந்த சேர்வையானது ஒரு கற்றையின் கரைசலுக்கு போடும் பொழுது ஒரு கடும் நீல நிறம் பெறப்படின் ஆகவே இந்த சேர்வை போடும் பொழுது ஒரு கடும் நீளம் பெறப்படின் எங்களுக்கு முடிவுக்கு வரலாம். அதுல ஒரு Fe2+ என்ற சேர்வை காணப்படுது என்ற முடிவுக்கு வர முடியும். ஆகவே இதை மேலதிகமாக விளங்கிக் கொள்ளுங்க. அதே மாதிரி ரிசோர்ஸ் புக்ல கடைசி பேஜுக்கு இதுல இது மூன்றையும் தாக்கங்கள் காணப்படுது. ரைட், ரிசோர்ஸ் புக்ல ரைட் கடைசி பேஜுக்கு முன்னுக்கு இதில் இந்த Cr3+ டீம், Fe3+ டீம், Fe2+ டீம் இந்த சேர்வைகளுடனான தாக்கங்கள் காணப்படுது. அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். வடித்திரவம் 3. இந்த வடித்திரவம் 3 நாங்க ரைட், இந்த வடித்திரவம் 3 முதலாவது OH- முன்னிலையில் H2S செலுத்தணும். அதாவது கார ஊடக முன்னிலையில் H2S செலுத்தணும். இரண்டாவதாக ரைட் வடிக்கணும். இவ்வாறு வடிச்செடுக்கக்கோல எங்களுக்கு வீழ்படிவுகளாக ரைட் அது முன்னுக்கு பார்ப்போம். ஏன் இந்த OH- சேர்க்கிறோம்? முன்னுக்கு நாங்கள் H+ சேர்த்தோம் H2S முன்னிலையில், இப்போ OH- சேர்க்கிறோம். ஏன் இந்த OH- சேர்க்கணும்? இந்த OH- இங்கே ஏன் சேர்க்கிறோண்டா, இங்கே நாங்கள் மீதியாக அதாவது H2Sல குறிப்பிட்ட மூலகங்கள் ரைட் குறிப்பிட்ட கற்றையன்கள் சரியா, குறிப்பிட்ட கற்றையன்கள் வீழ்படிவாகும். அதில் குறைவாக S2- கிடைத்தால், குறைவான செறிவுடைய S2- கிடைத்தால் சில கற்றையன்களும், அதிகமாக S2- கிடைத்தால் சில கற்றையன்களும் வீழ்படிவாகும். அந்த வகையில் மீதியாக உள்ள அனைத்து கற்றையன்களையும் நாங்கள் வீழ்படிவாக்குறதுக்காக இங்கே சமநிலையை முன்னோக்கி நகர்த்தணும். அப்போ சமநிலையை முன்னோக்கி நகர்த்தும் போது S2- செறிவு அதிகரிக்கும். ஆகவே S2- நான் வீழ்படிவை உண்டாக்குற அனைத்து கற்றையன்களும் வீழ்படிவு அடைஞ்சிடும். சரியா? அப்போ ரைட், அப்போ இங்கே பாருங்க, எங்களுக்கு தெரியும் H2S ரைட், H2S ஒரு மென்னமிலம். அது பகுதியாக பிரிக அடைஞ்சி H+ஐயும் ப்ளஸ் S2- தரும். இங்கே அதாவது OH- சேர்க்கும் பொழுது எங்களுக்கு இந்த H+ செறிவு குறையும். H+ செறிவு குறையும் பொழுது இந்த S2- செறிவு அதிகரிக்கும். ரைட்.
அதாவது சமநிலை இந்த திசையில் நகரும். சமநிலை இந்த திசையில் நகரும் பொழுது S2 மைனஸின் செறிவு அதிகரிக்கும். ரைட். ஆகவே S2 மைனஸின் செறிவு அதிகரிக்கும் பொழுது S2 மைனஸ் அதிகமாக கிடைக்கும் கற்றைன்கள் வீழ்படிவாக தொடங்கும். அப்ப இவ்வாறாக வீழ்படியும். இவ்வாறாக வீழ்படியும். சரி. இவ்வாறாக வீழ்படியும் கற்றைன்களாக நாங்கள் குறிப்பிடுறது சரியா. S2 மைனஸ் எடுத்து எங்களுக்கு வீழ்படிவடைகிற சேர்வைகள் தெரியணும். MnS சரியா. MnS அதே மாதிரி மங்கனீஸ் சல்ஃபைட், அதே மாதிரி நாக சல்ஃபைட், அதே மாதிரி கோபால்ட் சரியா, கோபால்ட் சல்ஃபைட், அதே மாதிரி NiS நிக்கல் சல்ஃபைட். இந்த 4 கற்றைன்களும் S2 மைனஸ் எடுத்து சல்ஃபைட்களாக வீழ்படிவடையும். சரியா. அதில் இது ஒரு மென்சிவப்பு நிறமாகவும் இது ஒரு வெள்ளை நிறமாகவும், அதே மாதிரி இது இரண்டும் கருப்பு நிறமாக காணப்படும். சரியா. நாங்கள் இந்த கோபால்ட் சல்ஃபைட்டுக்கும் இந்த நிக்கல் சல்ஃபைட்டுக்கும் மேலதிகமாக ஒரு சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கரைசலுக்கு நாங்கள் இந்த 2 கரைசலுக்கும் ஒரு மிகை NH4OH போடும் பொழுது ஒரு நீல நிற கரைசல் வந்தால் அது ஒரு நிக்கல் 2+ ஆக காணப்படும். அதே மாதிரி அது ஒரு செங்கபில நிற கரைசலாக காணப்பட்டால் அது ஒரு கோபால்ட் 2+ ஆக, அந்த கரைசல் ஒரு கோபால்ட் 2+ உள்ள கற்றையின் கரைசலாக எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். சரியா. அதே மாதிரி இந்த Mn2+க்கு மேலதிகமாக பார்ப்போம். ஒரு Mn2+க்கு ஒரு NaOH அதாவது ஒரு கற்றையின் கரைசலுக்கு NaH போட்டு கடும் நீளம் பெறப்பட்டால் எங்களுக்கு முடிவுக்கு வர முடியும் அந்த கரைசல்ல Mn2+ கற்றையின் காணப்படுகிறது. சரியா. அதே மாதிரி ஒரு Zn2+. சரியா. ஒரு கற்றையின் கரைசலுக்கு NaOH போடும் பொழுது ஒரு நிறமற்ற கரைசல் வருமெனின் எங்களுக்கு முடிவுக்கு வர முடியும் அந்த கற்றையின் கரைசல் ஒரு Zn2+ காணப்படுகிறது என்று முடிவுக்கு வர முடியும். சரியா. இவ்வளவுதான் எங்களுக்கு வீழ்படிவு 3ல வரப்படுறது. நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் என்னது, வீழ்படிவு. ரைட். வீழ்படிவு கூட்டம் 4. ரைட். வீழ்படிவு கூட்டம் 4 சொல்லிக் கொள்வோம். சரியா. வீழ்படிவு கூட்டம் 4 சொல்லிக் கொள்வோம். ரைட். இதுல எங்களுக்கு பெறப்படுற வடித்திரவம், மீண்டும் வடித்திரவம் பெறப்படும். இந்த வடித்திரவம் 4. இந்த வடித்திரவம் 4க்கு நாங்கள் மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும். சரியா. மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும். ரைட். வடித்திரவம் 4. இந்த வடித்திரவம் 4க்கு சரியா நாங்கள் அதே மாதிரி சில பரிசோதனைகள், ரைட், சில படிகளை செஞ்சு கொள்ளணும். முதலாவது கொதிக்க வைக்கணும். என்னது கொதிக்க வைக்கணும்? கொதிக்க வைத்தல். அதே மாதிரி கொதிக்க வைக்கிற காரணம் என்னது? மேலதிக H2Sஐ அகற்ற. மேலதிக H2Sஐ அகற்றத்துக்கு தான் கொதிக்க வைக்கிறோம். சரியா. ரைட். அதே மாதிரி பாருங்க. கொதிக்க வச்சுட்டு ரெண்டாவதா என்ன செய்யணும்டா? NH4Cl சேர்த்து பின் NH4OH சேர்க்கணும். ரைட். NH4Cl சேர்த்துட்டு NH4OH சேர்க்கணும். அதுக்கப்புறம் ரைட், வெப்பமேற்றி பின் NH4CO3 சேர்க்கணும். NH4CO3 சேர்க்கணும். இவ்வாறு சேர்க்கும் பொழுது ரைட், இங்கே தெரியுமே எங்களுக்கு முன்னுக்கு பார்த்த மாதிரியே சமநிலையை
பின்னோக்கி நகர்த்துறதுக்கு தான் இவ்வாறு சேர்க்கிறது. சரியா? உப்பு. ரைட். அப்போ இவ்வாறு சேர்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து வீழ்படிவுகளாக வந்து கொள்ளும், அதாவது கார்பனேற்று வீழ்படிவுகள். ரைட். ஒரு கல்சியம் கார்பனேற்றும் ஒரு ஸ்ட்ரெஞ்சியம் கார்பனேற்றும் அதே மாதிரி ஒரு பேரியம் கார்பனேற்றும் வந்து கொள்ளும். என்னது? வீழ்படிவுகளாக வந்து கொள்ளும். ஆகவே இவ்வாறு வந்த பிறகு, அதாவது இதுக்கு என்ன சொல்றது? வீழ்படிவு கூட்டம் 5. சரியா? வீழ்படிவு கூட்டம் 5 சொல்லிக்கொள்வோம். சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க. அப்போ வீழ்படிவு கூட்டம் 5. அப்போ இங்கே வடித்திரவம் வந்து கொள்ளும். வடித்திரவம் 5 வந்து கொள்ளும். வடித்திரவம் 5. இந்த வடித்திரவம் 5ல் எங்களுக்கு தெரியும், மீதியாக காணப்படும் கற்றயன்களாக எங்களுக்கு ஒரு Mg ப்ளஸ்ஸும், ரைட், Mg ப்ளஸ்ஸும், அதே மாதிரி ஒரு Na ப்ளஸ்ஸும், அதே மாதிரி ஒரு Mg2 ப்ளஸ் ஒரு K ப்ளஸ்ஸும் காணப்படும். ரைட். K ப்ளஸும் காணப்படும். இந்த கற்ற எண்களுக்கு நாங்கள் என்னது? ரைட். இது வந்து நிறமற்றது. இந்த கற்ற எண்களுக்கு நாங்கள் பாருங்க, இது வந்து சுவாலை பரிசோதனை செஞ்சால் நிறத்தை தராது. ஆகவே இதுக்கு நாங்கள் சுவாலை பரிசோதனை செய்ய முடியாது. இது வந்து என்ன? சோடியம் வந்து ஒரு மஞ்சள் நிறத்தையும் அதே மாதிரி ரைட் ஒரு மஞ்சள் நிறத்தையும், பொட்டாசியம் ஒரு வயலட், அதாவது ஊதா நிறத்தையும், ரைட், பொட்டாசியம் ஒரு ஊதா நிறத்தையும் தந்து கொள்ளும். ரைட். ஆகவே இங்கே பரிசோதனை இந்த 3க்கும் நாங்கள் என்னது? சுவாலை பரிசோதனை மூலம் வெளியெடுக்க முடியும். சரியா? ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கல்சியம், ரைட், ஒரு கல்சியம் சுவாலை பரிசோதனைக்கு ஒரு என்னது? செம்மஞ்சள் சிவப்பு நிறத்தை தரும். செம்மஞ்சள் சிவப்பு நிறத்தையும், ஒரு ஸ்ட்ரெஞ்சியம் கிரிம்சன் சிவப்பு நிறத்தையும், அதே மாதிரி ஒரு பேரியம், ரைட், ஒரு பேரியம் மஞ்சள் பச்சை, ரைட், மஞ்சள் பச்சை நிறத்தையும் தந்து கொள்ளும். ஆகவே எங்களுக்கு இதை வச்சு எங்களுக்கு என்னது? இதை பிரித்து எடுக்க முடியும். சரியா? வீழ்படிவு கூட்டம் 5. அப்போ இங்க பாருங்க, இங்க வந்து மஞ்சள், இது சரி, சோடியத்தை பிரிச்செடுக்கலாம், ஊதா. இப்போ மக்னீசியம் வந்து எவ்வாறு பிரிச்செடுக்கிறது? சரியா? அதுக்கு பார்ப்போம். ஒரு மக்னீசியம், சரியா, ஒரு மக்னீசியம் அடைந்த கற்றையின் கரைசலுக்கு, ரைட், கற்றையின் கரைசலுக்கு ஒரு NH4 PO4, ரைட், HPO4, NH4 HPO4 இதை இடும் பொழுது சரியா, இந்த Mg2 ப்ளஸ் வீழ்படிவாகும். எனது Mg2 ப்ளஸ் வீழ்படிவாகும். ஆகவே இதில் இந்த எங்களுக்கு Mg2 ப்ளஸ்ஸை, ரைட், Mg2 ப்ளஸ்ஸை பிரித்தெடுக்க முடியும். ஆகவே மீதியுள்ள வடித்திரவம் இந்த சோடியமும் பொட்டாசியமுமாக காணப்படும். அந்த வடித்திரவத்துக்கு எங்களுக்கு சுவாலை சோதனை செஞ்சு அதாவது ஒரு சோடியத்துக்கு மஞ்சள் நிறமாகவும் மஞ்சள் நிற சுவாலையும், பொட்டாசியத்துக்கு ஊதா நிற சுவாலையும் பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இதை வச்சு எங்களுக்கு இந்த கற்றையன்களை பிரிச்செடுக்க முடியும். சரியா? ஆகவே இந்த வடித்திரவம் 4 இந்த மெத்தட்ல தான் செய்யணும். அதாவது முதலாவது கொதிக்க வைக்கணும், மேலதிக H2S அகற்ற, அதுக்கப்புறம் NH4Cl பின் NH4H, இதுக்கு பிறகு தான் NH4H சேர்க்கணும். ஆகவே அதுக்கு பிறகு வெப்பமேற்றி பின் NH4 2CO3 சேர்க்கணும். சரியா?